ஆவிக்குரிய பசி இல்லாமல் போவதற்கான காரணம். சரீரத்திற்குரிய பசி 3 வேளையும் இயற்கையாகவே வருகிறது. ஏனென்றால் அது நம் சரீரத்தின் தேவையை இயற்கையாகவே பிரதிபலிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பசி, அதாவது தேவனை நாடும் ஆசை, வாஞ்சை, விருப்பம், வருந்தி ஜெபிக்கும் மனம், இவைகள் அனைத்தும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. அதற்கான பல காரணங்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். 1. பாவம் இயற்கையாகவே நம்முடைய ஆவிக்குரிய பசியை கொல்லும். பாவம் நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை தேவனுக்கு நேராக திறக்காமல் தடுக்கும். ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:7-8 ஆகிய வசனங்கள். மாம்ச சிந்தை போன்ற பாவம் உலகப்பற்று அல்லது உலக ஆசை உள்ளத்தில் ஆவிக்குரிய பசியை உண்டாக்காமல் கடினமாக்குகிறது. 2. நமது இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும் வேறு விஷயங்கள். இந்த உலகத்தின் அநீதியான பாவ சந்தோஷங்கள், சினிமா மற்றும் பாடல்கள், உலக பிரகாரமான இசை, சமூக ஊடகங்கள், வேலை, செல்வம், புகழ் போன்றவற்றால் மனதை நிரப்பிக் கொண்டால் தேவனை நாட வேண்டிய உணர்வே வராது. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். 3. ஆவிக்குரிய பழக்கம் இல்லாததால். மதீனமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லும் போது வேதாகமும் பல இடங்களில் ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ள சொல்லுகிறது. ஆவிக்குரிய முயற்சி மற்றும் பயிற்சி அவசியம். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தி 4:7-8 வசனங்கள். உண்மையில் தனி ஜெபம், வசன தியானம், ஆராதனை போன்ற பயிற்சிகள் இல்லை எனில் ஆவிக்குரிய பசி மங்கி ஒரு நாள் இல்லாமல் போகும். 4. சில சமயம் சோதனையின் பயனாக. தேவனின் நோக்கம் நம்முடைய ஆவிக்குரிய பசியின் வாயிலாக நம்மோடு இடைப்பட்டு நம்மை மாற்றவே விரும்புகிறார். அதனால்தான் நாம் பல முறை நாம் கடந்து போகும் துன்பத்தின் வழியாக மட்டுமே அந்த ஆவிக்குரிய பசியை உணர்கிறோம். சங்கீதம் 119:67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. வியாதிகள், வறுமை, இழப்புகள், துக்கம், வேதனை, வெறுமை, சஞ்சலமான சூழ்நிலைகள் மூலமாக ஆவிக்குரிய பசியை தேவன் மீண்டும் எழுப்புவார். தீர்வு என்ன? 1. மாம்சத்திற்கு போடும் முக்கியத்துவத்தை விட அதிகமாக ஆவிக்குரிய உணவுக்காக நாடுங்கள். மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார் இயேசு. 2. இயேசுவிடம் பசிக்கிற மனதுடன் வாருங்கள். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நம்முடைய ஜெபத்தில் கர்த்தாவே, எனக்கு ஆவிக்குரிய பசியை கொடுங்கள் என்று வேண்டுவோம். 4. வசனத்திலும் ஜபத்திலும் ஒரு ஒழுங்கை பழக்கமாக வளர்த்துக் கொள்வோம். அதை நியமித்து அதன் வாயிலாக பசியையும் வாஞ்சையையும் வளர்த்துக் கொள்வோம். தேவன் நம்முடைய விசுவாச முயற்சியின் கிரியைகளை ஆசீர்வதித்து பெருகும்படி செய்வாராக. ஆவிக்குரிய வாஞ்சைக்கான ஜெபம். பிதாவே, உங்களை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று உம்முடைய கண்கள் விழிப்பாயிருந்து பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
ஆனால் என் இருதயம் உம்மை நாடும் வாஞ்சையின்றி வறண்டு இருக்கிறது. உங்கள் நாமத்தை நினைத்து கூட எனக்கு சோம்பல், சோர்வு, கவலை, பயம், சந்தேகம் வருகிறது. கர்த்தாவே, என் உள்ளத்தில் ஆன்மீக பசியை தூண்டுங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிந்திருந்தும் உலகமே எனது உள்ளத்தை நிரப்புகிறது. உண்மையில் நான் பலமுறை உங்களை விட்டு தூர போயிருக்கிறேன். வசனத்தை வாசிக்க ஆசை இல்லாமல், ஜெபிக்க மனமில்லாமல், ஆவிக்குரிய காரங்களில் விருப்பம் இல்லாது இருக்கிறேன். ஆனாலும் என் இருதயத்தை நீர் விட்டே விலகாதிருங்கள். நீங்கள் பலமுறை என் இருதயத்தை தேடி வருகிறீர்கள் என்பதை உணர்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்று என் இருதயத்தை உமக்கு திறக்கிறேன். உம்மை நாட விருப்பமில்லை என்றாலும் நான் உம்மை நாட விருப்பம் வேண்டும் என்று இயங்குகிறேன். எனக்குள் ஆவிக்குரிய பசியை எழுப்பும் வல்லமையை தாருங்கள். என் உள்ளத்தில் தேவனுக்கான வாஞ்சையை வளர்த்து கொள்ளும் புதிய வைராக்கியத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கள். உங்கள் சித்தத்தை உணரச் செய்யும் ஜெப வாழ்க்கையை கொடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் எனக்குள்ள வாஞ்சையுடன் ஆழமாய் ஊடுருவ வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவே, நான் உங்களை முழு இதயத்தோடு நேசிக்கக்கூடிய சிந்தனையையும் மனதையும் எனக்கு கொடுங்கள். உங்களை நாடும் இந்த ஜெபத்தை புறக்கணிக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனது இருதயம் உங்களை நாடும்படி தூண்டிவிடுங்கள். இந்த நாளில் இந்த வேளையிலிருந்தே என்னை மாற்றுங்கள். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.